அனிருத் அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க இருக்கா. இந்த ஒரு செய்தி வெளியானதும் ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அனிருத் அவருக்கு காதல்ல இருக்காரு, திருமணம் நடக்க போகுது, இப்படி ஏகப்பட்ட செய்திகளை பார்த்தோம். அது எல்லாமே வதந்தியா இருக்கும், அது உண்மையா இருக்காதுன்னு கூட எல்லாருமே சொன்னாங்க. அனிருத் அவர் கூட அது பொய் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்போ ஒரு செய்தி வெளியாகி இருக்குங்க. அவரும் காவ்யா மாறன் அவங்களும் 2 பேருமே காதலிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இறுதியில 2 பேருக்குமே திருமணம் நடக்க இருக்குன்னு செய்திகள் வெளியாகிருக்கு. 2 பேரோட குடும்பத்தினர், நெருக்கமான வட்டாரங்கள் இந்த விஷயத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பா சீக்கிரமா வெளியிட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். அனிருத் அவரு இப்போ வரைக்குமே என்னதான் அதிகமான காதல் பாடல்களை அவர் பாடினாலும் அவருக்குன்னு காதலி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ரொம்பவே ஏக்கத்தோடு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில காவ்யா மாறன் அவங்க தான் அவரோட காதலி அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. 2 பேரோட தரப்புல இருந்துமே இது போய் வதந்தி நம்பாதீங்க அப்படின்னு என்னதான் சொன்னாலுமே நெருக்கமான வட்டாரங்கள் சொல்றதுனால பிரபலமான செய்தி தொலைக்காட்சிகள்லயும் இந்த ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. அனிருத் அவரு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அதிகமான பாடல்களை அவரோட சொந்த முயற்சியில, அதுவும் தனுஷ் அவர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா அதிகமாவே அவரை பார்க்க முடிஞ்சது. என்னதான் சினிமா துறையில அதிகமான போட்டிகள் இப்ப வந்தாலுமே அவரோட பாடல்களுக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அதுவும் பிரபலமான முன்னணி நடிகர்கள் எல்லாருமே அனிருத் அவருடைய பாடலை தான், அதாவது அவரோட மியூசிக் ரொம்பவே அதிகமா விரும்பினாங்க. அவரு இசையமைச்ச பாடல்கள், அந்த படங்களும் வெற்றியானது உண்டு. இப்ப காவ்யா மாறன் அவங்கள ரொம்ப நாளாவே காதலிச்சிட்டு இருக்கிறதாகவும், நட்பு தான் காதலா மாறி இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கு. இது உறுதியாக மாற ரசிகர்களும் ரொம்பவே ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில வதந்தின்னு சொல்லி இது உண்மையாவே மாத்திட்டீங்களா அனிருத், நீங்க சொன்னது எல்லாமே பொய்யா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது உண்மையா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும். ஏற்கனவே பல முறை இவரை கூட சேர்த்து நிறைய நடிகைகளை, நிறைய வதந்திகளை பரப்பி விட்டு தேவையில்லாத விஷயங்கள் வெளியாயிருக்கு. சொல்ல போனா இவர் திருமணம் பண்ணிட்டாருன்னு கூட செய்திகள் வெளியாச்சு. அந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி கூட ஆனாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை, நல்ல நட்போடு தான் அவங்க எல்லாரும் பழகி இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. ஆனா இந்த செய்தி மட்டும் ரொம்ப நாளாவே உண்மையாகிற மாதிரியே பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் நிறைய முறை சமந்தா அவங்கள பத்தி செய்திகள் வந்தப்ப அது பொய்ன்னு நினைச்சோம். ஆனா கடைசியில திருமணமே நடந்து முடிஞ்சது. அந்த மாதிரி அனிருத் அவருக்கும் திருமணம் நடக்க போகுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த இயர் எண்டுக்குள்ள அவர் சீக்கிரமா திருமணம் பண்ணிக்க போறாருன்னு செய்திகள் வெளியாகிருக்கு. அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் நிறையவே வந்துட்டு இருக்கு. சீக்கிரமா அவரோட மியூசிக்ல அடுத்த படம் ரிலீஸ் ஆக இருக்குன்னு கூட சொல்றாங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா மற்றும் அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.